கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 3வது முறையாக மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சுரேஷ், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இவர் எதிராக குற்றப்பத்திரிகையானது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட அவருடைய நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே 2 முறை அவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. தொடர்ந்து உயர்நீதிமன்றத்திலும் அவருடைய மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டது. அதை தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரணைக்கு எடுத்த உச்சநீதிமன்றம் விசாரணை வந்தபோது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மருத்துவ காரணங்கள் அடிப்படையில், உடல்நிலை அடிப்படையில் ஜாமீன் வழங்குவதற்கு முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்ததை அடுத்து அந்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் திரும்ப பெறப்பட்டது. இந்த பின்னணியில் தற்போது 3வது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவில் தன்னுடைய வீட்டிலிருந்து, அலுவலகத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அந்த ஆவணங்கள் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது, திரிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த மனுவில் பிரதானமாக செந்தில் பாலாஜி தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதி அல்லி முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரணை செய்த நீதிபதி அல்லி இது தொடர்பாக ஜனவரி 8ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு மனு மீதான விசாரணையை 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.